Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Mubarak Ali Dawoodi Official Islamics Always. உங்களை இந்த வீடியோவில் நம்முடைய சேனலுக்கு வருக என வரவேற்கிறேன். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வருகையை நலவரவாக்குவானாக. எதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோமோ, எதை பற்றி பேசப் போகிறோமோ, அதனை கடைசி வரைக்கும் மரணிப்பு வரைக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பார்க்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான அனைத்து சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். சரி, நாம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், கொள்கை, தினமும் ஒரு கொள்கை சிந்தனை அப்படிங்கிற ரீதியில் இன்றைக்கி 3வது விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயர்களும் அவனுடைய தன்மைகளும். அஸ்மா லில்லாஹி வசிஃபத்திஹி, அவனுடைய பெயர்களும் தன்மைகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக அல்லாஹ்விற்கு நாம் என்ன என்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், கதீமுன் பிலா இப்திதாஹி தாயிமுன் பிலா இன்திஹாஇ. கதீமுன், அவன் என்றும் இருந்தவன், அவனுக்கு தொடக்கம் என்பது கிடையாது. பிலா இப்திதாஹி, அவனுக்கு தொடக்கம் என்பதும் இல்லை. தாயிமுன் பிலா இன்திஹாஇ, அவன் என்றும் இருப்பான், அவனுக்கு முடிவு என்பது இல்லை. சரிங்களா? இப்போது மனிதன் படைச்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆயுளும் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. லா எஃப்னா வலா பதீதுன் வலா எதீதுன், அவன் அறிய மாட்டான், அவன் இல்லாமலும் போக மாட்டான். இப்போ ஒரு பொருள் படைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு அழிவு காலம்னு இந்த உலகத்தை விட்டு போயிடும், அது அழிஞ்சிரும்னு சொல்லி இருக்குதுன்னு சொன்னால், அந்த தன்மை ரப்புட்ட எப்பவுமே என்ன செய்யாது, இருக்காது. வலா யக்கூனும் இல்லாமா யுரீது, அவன் நாடியதை தவிர அகிலத்தில் எதுவும் ஆகாது, நடக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் என்னங்க எதுவுமே என்ன செய்யாது, இந்த உலகத்தில் நடக்காது. லா எபுலுகு அஹ்வாஹும் வலா யுதரிக்குஹு அஃப்ஹாமுன், கற்பனைகள் அவனை அடைய முடியாது, அறிவுகள் அவனை சூழ்ந்தறிய முடியாது. அதாவது ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுறோம், அது ரப்பு அப்படித்தான் படைப்பானா நாடுவானா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அதுவும் முடியாது. நம்ம அறிவுகளை வச்சு என்ன செய்ய முடியாது, அவனை சூழ்ந்தறிய முடியாது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால், வலா யுஸ்பியுல் அனாம, அவன் படைப்பினங்களுக்கு ஒப்பாக மாட்டான். ஹாலிக், படைப்பாளன், எப்பவுமே படைப்பாளன் தான். படைத்த விஷயங்களுக்கு ரப்பு அல்லாஹ் எப்பவுமே ஒப்பாக மாட்டான். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால், ஐயுன் லா யமூத்து கையும் லா யனாமு. ஐயுன், அவன் எப்பவுமே என்னங்க உயிருள்ளவன். லா யமூத்து, அவன் மரணிக்க மாட்டான். கையும் லா யனாமு, பிறரின் உதவியின்றி என்றும் நிலையானவன். உதவியின்றி நிலையானவன் உறங்க மாட்டான். அவனுக்கு எப்பவுமே உயிர் இருக்கும், அவன் மரணிக்க மாட்டான். பிறருடைய உதவியின்றியே என்னங்க நிலையானவன். அவன் எப்பவும் என்ன செய்ய மாட்டான், உறங்கவும் மாட்டான். ஹாலிக்குன் பிலா ஹாஜத்தின் ராசிக்கும் பிலா முஅத்தின். ஹாலிக், அவன் தான் படைப்பாளன். பிலா ஹாஜத்தின், படைப்பினங்களின் தேவையற்றவன். ராசிக்குன், உணவளிப்பவன். பிலா முஅத்தின், அவனுக்கு அதில் செலவும் சிரமமும் எதுவும் என்னங்க இல்லை. இப்படிப்பட்டவன் அல்லாஹ். முமீத்துன் பிலா முகாஃபத்தின் பாயிசுன் பிலா முஷ்கத்தின், மரணிக்கச் செய்பவன். முமீத்துன், என்னங்க மரணிக்கச் செய்பவன், அதில் அவனுக்கு பயம் எதுவும் இல்லை. முகாஃபத்துன் பாயிசுன், என்னங்க அதில் அவனுக்கு பயம் எதுவும் இல்லை. படைப்பினங்களை என்ன செய்வான், எழுப்புவான், அதில் அவனுக்கு எதுவும் சிரமமும் இல்லை. பிலா முஷக்கத்தின்னா அவனுக்கு எதுவும் சிரமம் இல்லை. மாசால பி சிஃபத்திஹி கதீமுன் கபுல ஹல்கிஹி, படைப்பினங்களை படைக்கிறதுக்கு முன்னதுலேருந்தே அவன்கிட்ட என்னங்க அந்த தன்மை எல்லாமே அவன் நீடித்து தான் இருப்பான். இந்த படைப்பங்களை படைச்சனால சில தன்மைகள் அவனை விட்டு போயிருச்சு அவன் அப்படின்னு சொல்லி இல்லை. அவனுக்கு முன்னாடியிலேருந்து கதீம்லேருந்து அவனுக்கு அந்த படைப்பங்கள் விஷயம் எல்லாமே இப்படி இருக்கு. அடுத்ததா லம் எசிதத் பி கௌனிஹி ஷைஅன் லம் யகூனு கப்லஹும் மின் சிஃபத்திஹி. அடுத்தது என்னன்னு சொன்னால், படைப்பினங்களை உருவாக்குவதில் அவனுடைய தன்மைகள் முன்னர் இல்லாத எதுவும் அவனிடத்தில் அதிகமாகி விடவில்லை.
அல்லாஹ்விடத்துல என்னென்ன அஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய சிஃபத்துகள் இருக்குதோ எல்லாமே அவன் கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த படைப்பை உருவாக்குறதுனால அவனுடைய தன்மைகள் என்னங்க, எதுவுமே அதிகமாக போறதும் இல்லை, கம்மியாக போறதும் இல்லை. ஒகமா கான பி சிஃபத்திஹி அஸ்லியன் கதாலிக லா யஸாலு அலைஹா அபதியன். அடுத்ததா என்ன பார்த்தோம்னு சொன்னா, அவன் தன்னுடைய தன்மைகளுடனே என்றென்றும் இருந்தது போன்று அவற்றுடன் எப்பொழுதும் நீடித்திருப்பான். அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன அவன்கிட்ட தன்மைகள் இருந்துச்சோ, கியாமத்து வரைக்கும், கியாமத்துக்கு பின்னாடி சொர்க்கம் நரகம் எல்லாமே முடிவு செஞ்சதுக்கு அப்புறமும் ரப்பட்ட என்ன இருக்கும், இந்த தன்மைகள் கடைசி வரைக்கும் நீடிச்சிருக்கு. அடுத்ததா லைஸ முதுன் ஹல்கல் ஹலக ஹல்க இஸ்திஃபாதல் ஸ்மி ஹாலிக்கின் வலா பி ஹிசாசி பரீஅத்தன் இஸ்திஃபாஹில் இஸ்மி பாரி. அடுத்ததாக என்னென்னா, படைப்பினங்களை படைத்ததில் ஹாலிக் படைப்பாளன் என்ற பெயரை அவன் பெறவில்லை. இப்பிரபஞ்சத்தை உருவாக்கினான் என்பதனால் பாரி உன் உருவாக்குபவன் என்ற பெயரை அவன் பெறவில்லை. அல்லாஹ் அவனுடைய அருகிலே இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு சொன்னால், படைப்புகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அதனால தான் அவனுக்கு ஹாலிக்ங்கிற தன்மை வந்துச்சு, படைப்பாளன் அப்படியோ இல்லை இந்த பிரபஞ்சத்தை படைச்சனால தான் அவன் இந்த விஷயங்களை உருவாக்குறதுனால தான் அவனுக்கு பாரி உன் உருவாக்குபவனுங்கிற பெயரோ அவனுக்கு என்னங்க வந்ததில்லை. அதுக்கு முன்னாடியிலேருந்து அவன்கிட்ட என்னங்க அந்த தன்மைகள்லாம் இருக்கு. லஹு மானன் ரப்புவியத்தன் வலா மர்பூபன் மானல் ஹாலிகி வலா மஹ்லூபன். பரிபாலிக்கப்படுகின்ற எதுவும் இல்லாமலும் அவனுக்கு பரிபாலிக்கும் தன்மையான ருபுவியத் உண்டு, படைக்கப்பட்டவை எதுவும் இல்லாமலும் அவனுக்கு படைப்பாளன் ஹாலிக் என்ற தன்மையும் உண்டு. அதாவது ருபுவியத் அப்படிங்கிற தன்மைக்கு என்ன அர்த்தம்னா படைக்கப்பட்டவை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த விஷயங்களை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படைச்சனால தான் அவனுக்கு அந்த ருபுவியத்துங்கிற தன்மை இருக்குதோ அப்படி இல்லையே, இந்த விஷயங்களை படைச்சனால தான் ஹாலிக்குங்கிற தன்மை இருக்குதோ அப்படி இல்லை. அவனுக்கு என்னங்க அந்த தன்மையெல்லாம் முன்னாடி இருந்து அவனுக்கு என்னங்க இருக்குது. இந்த படைச்சனால தான் இவனுக்கு படைப்பாளன்னு சொல்ல முடியாது, இல்லை இந்த விஷயங்களை உண்டாக்குறதுனால தான் இவனுக்கு ருபுவியத்துங்கிற தன்மை அவனுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எல்லா விஷயங்களை விட்டும் அல்லாஹ் என்னங்க, அல்லாஹ் எல்லா விஷயங்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான். وكما أنه محيي الموتى بعدما أحيا استحق هذا الاسم قبل إحيائهم وكذلك استحق الاسم خالق قبل إناثهم. இறந்தவர்களை உயிர்வித்த பிறகு அவனுக்கு முஹியில் மௌத்தா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவன் என்றும் கூறப்படுவது போல, படைப்பினங்களை உயிர்ப்பிப்பதற்கு முன்பு அவன் இப்பெயருக்கு முழு தகுதியுடையவனாகவே இருந்தான். அப்படியே அவன் படைப்பினங்களை உருவாக்குவதற்கு முன்பு ஹாலிக் படைப்பாளன் என்ற பெயருக்கும் தகுதியுடையவனாக இருந்தான். அதான் நம்ம சொன்னது போல, ஒரு விஷயத்தை, ஒரு படைப்பை இறந்ததுக்கு பிறகுதான் அவனுக்கு முஹியில் மௌத்தா, அவன் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவன் என்றோ, படைப்பினங்களை உயிர்ப்பிப்பதற்கு முன்னாடி அவனுக்கு இந்த தன்மை இருந்துச்சு, முழு தகுதியுடையவனாக தான் இருந்தான். அப்படி ஒரு படைப்பை மூத்தாக்கின பிறகு, உயிர் இல்லாமல் போன பிறகு திரும்பியும் அந்த படைப்புக்கு உயிர் கொடுத்து இருப்பதுனால தான் அவனுக்கு இந்த பேருக்கு ஹாலிக்குங்கிற பேருக்கு சொந்தக்காரன் தகுதியுடையவன் என்றோ எதுவுமே இல்லை. முன்னாடியிலேருந்து அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ذلك بأنه على كل شيء قدير وكل شيء إليه فقير وكل أمر عليه يسير لا يحتاج إلى شيء. நல்லா கவனிக்கணும், இது ஒரு முக்கியமான விஷயம். மேலே சொன்னோம், ஒரு பொருளை இறக்க வைக்கிறனால தான் அவனுக்கு முஹியில் மௌத்தா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவன்றோ, ஒரு விஷயத்தை படைக்கிறனால தான் அவனுக்கு ஹாலிக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, அவனுக்கு சொல்ல முடியாது. தாலிக்க ஏன்னா அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன். அவன் எந்த ஒரு விஷயத்தையும் பேராற்றலோட என்ன உடையவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அனைத்தும் அவன் பால் தேவையுள்ளவை. என்னங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவனுடைய தேவை உள்ளதாக இருக்குது. அனைத்து காரியங்களும் அவனுக்கு இலகுவானது. எல்லாருக்கும் இது செய்கிறது கஷ்டம், இது செய்கிறது சிரமம், அவன் இப்படி பண்ண மாட்டான், பிடிக்க மாட்டான், நம்ம என்ன செய்ய முடியாது, எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அவன் எல்லாத்துக்குமே எந்த செஞ்சாலும் அவனுக்கு இலகு தான். அவன் எதன்பாலும் தேவையாக மாட்டான். ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஹாலிக் அப்படிங்கிறவன் மஹ்லூக்கின் பக்கம் எப்போவுமே தேவை அற்றவனாக தான் இருப்பான். இப்போ மஹ்லூக்
படைக்கப்பட்டது எல்லாமே என்னங்க, படைத்தவின் பக்கம், ஹாலிக்கின் பக்கம் கண்டிப்பாக தேவையுள்ளதா இருக்கு. அது கடைசி வரைக்கும். இப்போ அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷையுன் வஹுவ ஸமீஉன் பஸீர். அல்லாஹ் கூறுகிறான், அவனுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், ஒன்றுமே இல்லை. அவன் வஹுவ, அவன் அனைத்தையும், ஸமீஉன், செவியேற்பவனாகவும், பஸீருன், உற்று நோக்குபவனாகவும் இருக்கிறான். இந்த ஆயத்து 42வது சூறால 11வது வசனமாக வருது. ஹலக ஹல்க பிஇல்மிஹி, படைப்பினங்களை தன் அறிவால் படைத்தான். அல்லாஹ் வந்து இல்முங்கிற சிஃபத்தை கொண்டு என்ன செஞ்சான், படைப்பினங்களை படைச்சான். வகதர லஹும் அக்தாரன், அவர்களுக்கு விதிகளை ஏற்படுத்தினான். விதின்னு சொன்னால் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கக்கூடாதுங்கிற விஷயங்களை அல்லாஹால ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் என்ன செஞ்சுட்டான், விதிகளை விதிச்சிட்டான். தரபலகும் அஜ்லாலன், அவர்களுக்கு தவணை முடிவுகளை நிர்ணயித்தான். அஜலன் அப்படின்னு சொன்னால் இத்தனை காலம்தான், இத்தனை காலம் இப்போ வந்தாங்க, இப்போ பிறக்கப்படும், அதுக்கப்புறம் இத்தனை காலம் வாழ்வாங்க, இதுக்கு பிறகு மௌத்தாகுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை, முடிவுகளை என்ன செஞ்சுட்டான், ரப்பு தீர்மானிச்சிட்டான். வல்லரபலகும் இப்போ பார்த்தோம், அவங்களுக்கு தவணைகளை முடிவு செஞ்சுட்டான். வலா யஹ்ஃபா அலைஹி ஷையும் கப்லா யஹ்லுகுஹும் அலிம மாஹு ஆமிலும் கபலா யஹ்லுகுஹும், அவன் அவர்களை படைப்பதற்கு முன்பு அவனுக்கு எதுவும் மறைந்திருக்கல. இவங்களை படைச்சனால தான் இவனுக்கு எல்லாமே தெரிய வருது அப்படின்னு இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களை படைப்பதற்கு முன்னே அவன் அறிந்தான். இந்த மாதிரி ஒரு படைப்பு படைக்க போகிறேன், அவங்க படைச்சதுக்கப்புறம் அவங்க என்னென்ன செய்வாங்க அதை பார்த்தா நான் என்ன செய்ய முடியும், அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரப்புக்கு எதுவுமே இல்லை. அந்த படைப்பை படைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, இப்படி தான் இருப்பாங்கிற விஷயம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சதாக தான் இருந்துச்சு, அறிஞ்சவனாக தான் இருந்தான். அம்ருஹும் பி தாஅத்திஹி வ நஹாஹும் அன் மஅசியத்திஹி, அல்லாஹ்தாலா என்ன செஞ்சான், அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அவங்களுக்கு அவன் கட்டளையிட்டான். அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து அவர்களை தடுத்தான். அல்லாஹ்தாலா என்ன செஞ்சான், அந்த படைப்புகளை படிச்சுட்டு, இப்போ உதாரணமாக மனித படைப்பை படிச்சுட்டான்னு சொன்னால், அந்த மனித படைப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளையிட்டான். எனக்கு மாறு செய்யக்கூடாது அப்படின்னு அவங்கள தடுத்தான். அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்தாலா என்னங்க, எல்லா சிஃபத்துகளும் எல்லா தன்மைகளும் உடையவன். அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் உலகத்துடைய ரீதியில் அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, சம்மந்தப்படுத்தவே கூடாது. அது மாபெரும் தப்பு. அல்லாஹ்வுடையார்களே, கொள்கை ரீதியான உறுதி இருக்குது, அது கடைசி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். எவ்வளோ அமலை செஞ்சாலும், எவ்வளோ நம்ம விஷயங்களை சேகரித்தாலும், எவ்வளோ நம்மள்ட்ட இல்மு இருந்தாலும், கல்வி இருந்தாலும், கொள்கை ரீதியாக உறுதி இருக்குதுங்களே, அதை நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும். எல்லாமே நம்ம செஞ்சுட்டோம், கடைசியில் மூத்தாகும்போது அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதவனை நம்ம ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரிய ஷிர்க் வச்ச மாதிரி ஆயிரும். நம்ம செஞ்சது எல்லா நன்மைகள் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும், தவிடுபொடி ஆயிரும். அப்போ அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் கொள்கை ரீதியாக, அகீரா ரீதியாக நம்ம தெளிவான விஷயங்களை கேட்கணும்னு சொன்னால், அது தெளிவான அவங்கள்ட்ட போய் ஆலிம்கள்ட்ட அணுகி, இவங்க நல்லா தான் சொல்லுவாங்க, இவங்க அக்கீராதி நல்லா இதானவங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணுமே தவிர எல்லாத்தையும் இதை பற்றி கேட்கக்கூடாது. ஆக அல்லாஹ் கொள்கை ரீதியாக உறுதியானவர்களாக களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நீங்கள் புரிவானாக. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது முபாரக் தாவூதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிறருக்கும் இதை ஷேர் பண்ணி வைங்க. ஜஸாக்குமுல்லாஹ் வஹ்ஸன ஜஸா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு